السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கின்றது. இந்த காணொளியிலே நாம் காண இருக்கின்ற பாடம் ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில எம்ஏ அரபிக்கினுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் சப்ஜெக்டுகளில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நஸ்ருல் அரபி அல் கதீம் கிளாசிக்கல் ப்ரோஸ் என்ற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யூனிட் 1ல் அழகு 2 ஜாஹிலியா காலத்தில் உரைநடை. அந்த ஜாஹிலியா கால உரைநடையில ஜாஹிலியா கால உரைநடையினுடைய தனித்தன்மையில் சிறப்பியல்புகள் என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடம் 11வது காணொலியாக பாடமாக இருக்கின்றது. இந்த காணொளி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டும்தான். பாருங்கள், பாடத்திற்கு செல்வோம். முதாக்கரா செய்வோம். இந்த காணொளியில நாம நஸ்ருல் அரபி ஜாஹிலியா கால உரைநடையினுடைய குசூசியா தனித்தன்மைகள் சிறப்பியல்புகளை பத்தி பார்த்துட்டு வர்றோம். போன பாடங்கள்ல நஸ்ர் ஜாஹிலிக்கு குசூசியத்துல சஹுல் அல்ஃபால், முக்தசர் ஜும்லா, லேசான வார்த்தைகள், சுருக்கமான வாக்கியங்கள், வாக்கியங்கள்ல பலவிதமான வகைகள், அதே மாதிரி இத்னாப் நீட்டி பேசுறது, நீட்டி ஒரு விஷயத்தை சொல்றது, ஈர்ப்பு, அல்ஃபால்மே எக்ஸானியத் ஒரு மியூசிக்கியத், வார்த்தைகள்ல ஒரு சீர், அதே மாதிரி ஒரு மியூசிக், ஒரு ராகம், ரைம், இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஹிக்மத், அதே மாதிரி தஷ்பீஹ், ஒப்பாக்கி, உருவகம், சிமிலி, மெட்டாஃபர் சொல்லக்கூடிய உருவகம் மாதிரியான விஷயங்கள்லாம் நஸ்ருல் ஜாஹிலியா கால உரைநடையினுடைய தனித்தன்மைகளாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஃபிக்ருக்கு சலாமத்தி என்று சொன்னால் நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை அப்படிங்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா, உரைநடையில எங்க நல்ல சிந்தனை, அதுல எங்க அது பயன்பட போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபிக்ர் सलामती का मतलब ये है कि साहिब कलाम जहन में कलाम का खाका वाज़ेह रहता है। चुनाचे अरब जब बात करते थे जो करते तो जिस मौजू पर इन्हें इल्हारी ख्याल करना होता है इसका खाका जहन में सबत रहता था। ஃபிக்ர் சலாமத்தினா என்ன, அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, சாஹிப் கலாம் பேசக்கூடியவர் ஜிஹன்ல, உள்ளத்துல கலாம் கா ஹாக்கா, அவர் எதை பத்தி பேச போறாரோ அந்த பேச்சினுடைய ஒரு ஹாக்கான்னு சொல்லி சொன்னா ஒரு படம், அந்த பிக்சரை என்ன செய்வாரு, உள்ளத்துல கரெக்டா வச்சிருப்பாரு. இப்ப நாம ஒரு விஷயத்த எதை பத்தி பேச போறோமோ, ஒரு பயானாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருக்கலாம், நம்ம எதை பத்தி பேச போறோமோ, உதாரணமா ஒரு பயானா இருந்துச்சுன்னா எந்த டாபிக்ல பேச போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவான சிந்தனை இருக்கணும். அதே மாதிரிதான் அரபியர்கள் எப்போ பேசினாலும் சரி, அவங்க பேசக்கூடிய அந்த கலாமினுடைய அந்த வரைபடத்தை, அந்த படத்தை அவர்கள் தெளிவாக தங்களுடைய உள்ளத்துல வைத்திருந்தார்கள். சுனாச்சி என்னோட சொன்னால், அரப் ஜப் பாத் கர்த்தே தே ஜிஸ் மௌது பர் இன்ஹே இல்ஹாரி ஹியால் கர்னா ஹோதா தா. எப்போ எந்த மௌதுன்னு சொல்லி சொன்னா ஒரு தலைப்பு, அதுதான் நம்ம உதாரணமா அது பயானாக இருக்கலாம், சாதாரண பேச்சாக இருக்கலாம், எதுவான இருக்கலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு டாபிக், ஒரு தலைப்பு இருக்கும் இல்லையா. எந்த மௌதுன்னு நம்ம பேசுறோமோ அதை பற்றிய அந்த ஹியால், அதை பற்றிய அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதுல தெளிவா இருந்தாங்க. என்கா ஹாக்கா, அதை பத்தி உண்டான அந்த கிளியர் பிக்சரைசேஷன், எந்த டாபிக்கை பத்தி பேச போறோமோ அதை பத்தி ஒரு கிளியர் கட் தெளிவான ஒரு பிக்சர், அதை பத்திய முழு விஷயங்களும் உங்களுடைய உள்ளத்துல என்ன செஞ்சது, சாபித்தா இருந்துச்சு. लिहाजा दौरान गुफ्तगू इन्हें अल्फाज के इस्तेमाल में दुश्वारी नहीं होती थी. ஏன் இந்த மாதிரியான நல்ல சிந்தனைகள் எங்க பயன்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு எந்த டாபிக்கை பத்தி பேச போறோமோ அதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா, ஒரு சிந்தனை இருக்குதுறதுனால உரைநடைகள்ல அவங்க வார்த்தைகளை பயன்படுத்துவதில் ஒரு பிரச்சனையோ ஒரு சிக்கலோ அவங்களுக்கு வந்ததில்லை. இப்ப நாம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோமோ அதுக்கு கிளியர் கட் ஐடியா இருந்தா தான் அது சம்பந்தமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். நமக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னு சொல்லி சொன்னா அது சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் அல்லது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிருவோம், பயன்படுத்திடுவோம்.
அவங்களுக்கு தெளிவான சிந்தனை எதை பத்தி பேச போறோமோ அதை பத்தி அந்த டாபிக்கை பத்தி தெளிவான சிந்தனை இருக்கிறதுனால வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு ஒரு குழப்பமோ ஒரு சிக்கலோ ஏற்படல. அவர் நஹி கலாமே பஷீர் கி வாக்கே ஹோத்தி தீ. அதே மாதிரி பஷீர்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பம், ஒரு சிந்தனை, ஒரு தவறான ஒரு சிக்கல் அவங்களுக்கு என்ன செஞ்சதுல வந்ததில்ல. பாத் கர்த்தே ஹுயி பிகைரி கிசி இப்ஹாம் யா பஷீர் கி, எந்த விதமான குழப்பமும் மூடலும் இல்லாமல். அப்போ கிளியரான ஐடியா இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஐடியா இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஒரு தெளிவான அந்த டாபிக்கை பத்தி தெளிவான சிந்தனை இல்லைன்னு சொல்லி சொன்னா, நாம சொல்ல வந்த விஷயங்களை நாம மூடலாக்கிருவோம். மூடல்னு சொல்லி சொன்னா அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம், அல்லது என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்ல வந்த விஷயத்தையே அப்படி மூடலா கிளியரா சொல்லாம ஒரு மறைமுகமாக ஒரு மூடலா என்ன செஞ்சிருவோம் சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப அவங்களுக்கு தெளிவான அந்த சிந்தனை இருக்க போய் விகைரிக்கு செய்பகம், எந்த விதமான மூடலும் இல்லாமல், பச்சீர் குழப்பம் சிக்கலும் இல்லாமல், கர்லே கலாம் பேச வந்த அந்த நோக்கம் என்ன, நாம பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய அது பேச்சாக இருக்கலாம், வார்த்தை எழுத்தாக இருக்கலாம், அந்த பேச்சினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத முகாத்தப் கி சாம்னே கேட்கக்கூடியவருக்கு முன்னால் அதை தெளிவா என்ன செஞ்சிருவாங்க, போட்டு உடைச்சிருவாங்க. எந்த விதமான சிக்கலும் குழப்பமும் இல்லாமல் சொல்ல வந்த விஷயத்தை கிளியரா சொல்லிடுவாங்க. ஃபிக்ரி சலாமத்தி கி வஜஹ் சே, இது மாதிரி தெளிவான சிந்தனை, அவர்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய தெளிவான சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால ஜும்லா பி கிசி நவ்இய்யத் கி லஹ்ஜாவு மஹ்ஃபூஸ் ரஹதே தே. அதே மாதிரி அவங்களுக்கு தெளிவான ஐடியா அவங்களுடைய உள்ளத்துல இருந்ததுனால வார்த்தைகள்ல பலவிதமான அந்த வார்த்தை ஜாலங்கள், அந்த ஜும்லாக்களை பலவிதமான வகையான ஜும்லா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜும்லா இன்ஷாய்யா ஜும்லா, அதே மாதிரி அம்ரு ஜும்லா, கபரியத்தான ஜும்லா, இது மாதிரியான ஜும்லாக்களை வகை வகையான ஜும்லாக்களை பயன்படுத்துவதற்கும் இந்த கிளியரான ஐடியா உங்களுக்கு என்ன செஞ்சது, உதவியது. यही वजह है कलाम कलाम अरब में रवानी और मफहूम கலாம் கி வலாஹத் பாயி ஜாத்தி தி. இதனால தான் அரபியர்களுடைய அந்த பேச்சுல ஒரு ஒரு வலாஹத் சொல்லி சொன்ன ஒரு தெளிவு இருந்தது, ஒரு தெளிவும், அதே மாதிரி மஃபூமே கலாம், கலாமினுடைய அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான முறையில் என்ன செஞ்சாங்க, எடுத்து சொன்னாங்க. அப்போ ஆக ஃபிக்ர் சலாமத்தி இருந்தது. அப்ப அரபியர்களுடைய அந்த ஜாஹிலியா கால உரையினுடைய தனிச்சிறப்புகள்ல ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, அவங்க கிளியரான ஐடியா வச்சிருந்தாங்க. எந்த டாபிக்கை பத்தி எதை பத்தி பேச போறோமோ அதை பத்தி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருந்தது. அடுத்து ஹுசூசியாத், அடுத்த ஹுசூசியத் என்னன்னு சொல்லி சொன்னா நசீஹத் ஒரு பசீரத். நத்ருல் ஜாஹிலி, ஜாஹிலியா கால உரைநடையினுடைய மற்றொரு தனிச்சிறப்பு சிறப்பியல்பு என்னன்னு சொல்லி சொன்னா நசீஹத் ஒரு பசீரத். நசீஹத் சொல்லி சொன்னா நலவு நாடுறது அல்லது ஒரு உபதேசம், அதே மாதிரி பசீரத் ஒரு தெளிவான விஷன், நல்ல ஒரு பார்வை இருந்தது, தூரநோக்கு பார்வை. அப்ப இதுவும் ஜாஹிலியா கால உரைநடையினுடைய ஒரு தனிச்சிறப்பு இயல்பாக, ஒரு தனிப்பண்பாக நாம பார்க்கிறோம். ஹிக்மத் கி சாத் நசீஹத் और खैरखाही की अनासिर भी नजर ஜாஹிலி में नजर आती हैं. முன்னாடி பார்த்தோம் ஹிக்மத் இருந்தது. ஹிக்மத் அப்படிங்கிறதும் நஸ்ரு ஜாஹிலி, ஜாஹிலியா கால உரைநடையினுடைய ஒரு தனித்தன்மையாக நாம பார்த்தோம். அந்த ஹிக்மத்தோடு சேர்த்து நசீஹத் ஒரு உபதேசம் செய்யறது, खैरखाही நலவை நாடுறது, இது மாதிரியான விஷயங்களும் நஸ்ரே ஜாஹிலியில நாம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகின்றது. அரப் ஜோக்கே குதரத்தி ஹவால் கா பஹுத் கரீப் சே முஷாஹதா கர்த்தே தே. அரபியர்கள் அவங்க பலவிதமான இயற்கைகளும் பலவிதமான அஹ்வால்கள் பலவிதமான சூழ்நிலைகள் அவங்க பார்த்திருந்தாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் அரபியர்கள் சஹராய் பாலைவன வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. எங்க அவங்களுடைய வாழ்வு ஆதாரம் இருக்கின்றதோ, உணவு போன்ற தண்ணீர் போன்ற தேவைகளுக்கான விஷயங்கள் எங்கே கிடைக்கின்றதோ அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, மாறிக்கொண்டு இருந்ததாக நம்ம பார்த்தோம். இப்படி அதே மாதிரி பல கால சூழ்நிலைகளையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப குளிர், ரொம்ப பனி, அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்றது சம்மர், ரொம்ப ஹாட், இது மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்துருக்கிறாங்க, பல பிரயாணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி அஹ்வால்கள் பலவிதமான சூழ்நிலைகள்ல அவங்க நேரடியாக ரொம்ப நெருக்கமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுகொண்டு இருக்கின்றார்கள். லிஹாதா இன் அஹ்வால் சே இபரத் பி ஹாசில் கர்தே தே. இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை அவங்க உட்கொண்டதுனால, அவங்க தேவர் கோ த்ரூ, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை அவங்க கோ த்ரூ பண்ணதுனால இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு பல படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்தது. ஹாலாத் சே சபக் சீக்தே தே. இந்த மாதிரி பலவிதமான ஹாலத்துகளில் இருந்து அவர்கள் பாடங்களும் கற்றுக்கொண்டார்கள். ஆமுத் और रिफ्त की वजह से मुख्तलिफ तबीयत की लोगों से इनका साबिका पड़ता था. அதே மாதிரி பலவிதமான பிரயாணங்கள் செஞ்சாங்க. ஆமித் ஒர்ஃபத் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரயாணங்கள், அங்கங்க சுத்துறது, இடங்களுக்கு நகர்ந்து போறது, இடம்பெயர்தல், இந்த மாதிரி இடம்பெயர்தல் பிரயாணங்களின் காரணத்தினால முக்தலிஃப் தபியாத் கி லோக், பலவிதமான குணங்களுடைய பலவிதமான
சிந்தனைகளுடைய பலவிதமான இயற்கை குணங்களுடைய மக்களோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. லோகோ கே சாத் மில்னே ஜில்னே சே மாலூமாத் में इलाफा होता था. இந்த மாதிரி பலவிதமான சிந்தனைகளுடைய பலவிதமான இயற்கை குணாதிசயங்களுடைய மக்களோடு கலக்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது, மில்னே ஜில்னே கலக்கும் பொழுது மாலூமாத் में इलाफा அவர்களுடைய அறிவு இன்னும் என்ன செய்யுது, इलाफा எக்ஸ்ட்ரா அடிஷனல் அதிகமாச்சு. इस वजह से जिंदगी की बीच वक्त में इन्हें गायती दर्जा की बसीरत हासिल थी. चुनाचे इनके कलाम में नसीहत व बसीरत की बातें उभर कर सामने आती थी. அப்ப இந்த மாதிரி பலவிதமான மக்களோடு, பலவிதமான குணம் கொண்ட மக்களோடு கலந்ததுனாலும், பலவிதமான பிரயாணங்கள் செஞ்சதுனாலும் அவங்களுக்கு நிறைய ஒரு படிப்பினைகளும், அதே மாதிரி நிறைய நுண்ணறிவுகளும், அவங்க நுண்ணறிவினுடைய எல்லைக்கே போயிட்டாங்கிறாங்க. நுண்ணறிவு, தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது. இதை அவங்க தங்களுடைய கலாம்கள்லையும் தங்களுடைய பேச்சுக்கள்லையும் என்ன செஞ்சாங்க, அந்த நசீஹத், பிறருக்கு உபதேசம் செய்யறது, நல்லெண்ணத்தை நாடுறது, அதே மாதிரி தூரநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனையும் அவங்களுடைய கலாம்கள்ல, பேச்சுகள்ல நம்ம பார்க்க முடியுது. ஆக நசீஹத்தும் பசீரத்தும் நசரே ஜாஹிலி, அரபி ஐயாமல் ஜாஹிலி காலத்தினுடைய உரைநடையுடைய மற்றொரு தனிச்சிறப்பியல்பாக நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நசரே ஜாஹிலி, ஜாஹிலியா கால உரைநடையினுடைய அடுத்த ஒரு தனிச்சிறப்பு இயல்பாக ஈஜாஸை பார்க்கிறோம். ஈஜாஸ் அப்படிங்கிறது இத்னாபுக்கு அப்படி ஆப்போசிட். இத்னாப்னா என்ன, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இத்னாப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை செய்யறது, கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்றது, எக்ஸ்ட்ராவா. தேவையில்லாத வார்த்தைகள் இல்ல, தேவையான வார்த்தைகளை தான் என்ன செய்யறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜும்லாக்களை சேர்த்து சொல்றது. ஆமா சொல்லிட்டாக்க அப்புறம் ஹாசா சொல்றது, ஹாசா சொல்லிட்டு ஆமா சொல்றது. இந்த மாதிரி இத்னாப் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றது, கொஞ்சம் அடிஷனலா சொல்றது, கொஞ்சம் கூடுதல் விளக்கமா சொல்றது. ஈஜாஸ்ன்னு சொல்லி சொன்னா அது என்ன செய்யறது, சுருக்கமா வட்டுருக்கமா சொல்றது அப்படின்னு சொல்ல முடியாது. வட்டுருக்கம், ஜாமியா மானி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஆனா ஊதீது, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஜாமியா மானிக்கலான கலிமாக்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சுருக்கமா சொல்லுவாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதுல இருந்து நாம அறிந்து கொள்ளலாம். இதற்கு உதாரணமாக குரான்லயும் கூட நிறைய இருக்குது. இப்ப ஈஜாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா குரான்லயும் நிறைய உதாரணங்கள். உதாரணமாக வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், அல்லாஹ் தஆலா அந்த பழி வாங்குதல், பழிக்கு பழி வாங்குறதுல உங்களுக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிறான், உங்களுக்கு வாழ்வு இருக்குது அப்படிங்கிறான். டைரக்டா பார்க்கும் பொழுது அதுல எப்படி வாழ்வு இருக்க முடியும்? ஒருத்தன் அநியாயமா ஒருத்தரை கொண்டுட்டான்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு என்ன செய்யுது, இன்னொரு அவனை கொண்டவனை நம்ம பழி வாங்குறோம் அப்படிங்கும் பொழுது உயிர் போகத்தானே செய்யுது. அல்லாஹ் தஆலா இங்க வாழ்க்கை இருக்குதுங்கிறானே அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம இஸ்லாமிய ரீதிப்படி அது பழி வாங்கலன்னு சொல்லி சொன்னா அந்த குடும்பத்தார்கள் மறுபடியும் இவனை கொள்வாங்க, இந்த குடும்பத்தார்கள் அவனை கொள்வாங்க, இப்படி தலைமுறை தலைமுறையா என்ன செய்யும், அந்த பழிவாங்குதல் உணர்வு என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். அப்போ இஸ்லாமிய ரீதிப்படி நாம பழி வாங்கிட்டோம், ஒருத்தர் அநியாயமா ஒருத்தர் கொண்டுட்டாரு, அவரை நாம இஸ்லாமிய ரீதிப்படி பழி வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, சட்டத்துக்கு உட்பட்டு பழி வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னா அதோட என்ன செய்யணும், அது நின்றும். அப்ப மறுபடியும் மேல மேல கொலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கு. அங்க என்ன இருக்கு, சான்ஸ் இல்லாம ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருது. அதைத்தான் அதுல சொல்லி காட்டுவான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன். அல்லாஹ் தஆலா சொல்றது ரொம்ப சுருக்கம். அப்ப இவ்வளவு பெரிய விளக்கம் அதுல இருக்குது. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் அல்லாஹ் தஆலா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டான். ஆனா அதுல இவ்வளவு பெரிய விளக்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி குர்ஆன்ல நம்ம நிறைய என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஈஜாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்லி அதுல ஒரு பல கருத்துக்கள் என்ன செய்யறது, உட்கொள்றது. அப்ப ஈஜாஸ் கா மத்லப் ஜாமியத் ஹே, ஈஜாஸினுடைய நோக்கம் என்ன சொல்றது, ஜாமியத், காம்ப்ரிஹென்ஷன், ரொம்ப ஒட்டுருக்கமா சொல்லிடுறது. यानी मुख्तसर अल्फाज में माना की भरपूर नुमाइंदगी की अल्फाज इस कदर बामाना होती थी. ஈஜாஸ்னா என்ன, முக்தசர் அல்ஃபால், வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும், ஆனா மானா பர்பூர், ரொம்ப பரிபூர்ணமா என்ன செய்யும் இருக்கும். அல்ஃபா வார்த்தைகளினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கதிர், ஒரு ஒரு உள்ளடக்கம், அதுக்குன்னு என்ன செய்யும், ஒரு தனி அர்த்தம் இருக்கும். ஹர் ஏக் லஃபல் வக்கியா ஹோதா ஹை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யும், அதுக்குன்னு ஒரு உண்மையான ஒரு இடம் அதுக்கு தேவைப்படும். எப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு கண்டிப்பா ஒரு அகமியத்து இருக்குது. அது அங்க தேவைப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான், தேவையில்லாத வார்த்தை இல்ல. மேலும் அந்த தேவைப்படக்கூடிய வார்த்தையிலும் பல உள்ள கருத்துக்களும் பல அர்த்தங்களும் அதுல என்ன செய்யுது, இருக்குது. முக்தசர் அல்ஃபால் மே மானா முகம்மல் தௌர் பர் வாலே ஹோ ஜாதா தா. அதுதான் சொல்றாங்க, முக்தசர் அல்ஃபால் வார்த்தை சுருக்கமா இருக்கும், ஆனா மானா முகம்மல், அர்த்தம் என்ன செஞ்சிடும், பூர்த்தியாயிரும், ரொம்ப பரிபூர்ணமா இருக்கும். गैर ज़रूरी अल्फाज की दरिया जुमला को वो बेमजा नहीं करते थे. அதே மாதிரி நாம ஈஜாஸ்ன்னு சொல்லி சொன்னா இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஈஜாஸ்ன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாத வார்த்தைகளை நிச்சய கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கைர் லரூரி அல்ஃபால், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினா அதன் மூலமாக ஜும்லாக்கு, அந்த ஜும்லாவையே, அந்த வாக்கியத்தை பேமஸான்னு சொல்லி சொன்னா ஒரு செழிப்படை செஞ்சிருவோம்.
இப்ப நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேசணுமோ, எந்த விஷயத்தை பத்தி பேசணுமோ, அதற்கு தகுந்த தேவையான வார்த்தைகளை, ஜும்லாக்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதற்கு தேவையில்லாத வார்த்தைகளை, ஜும்லாக்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு சலிப்பு வந்துரும். என்னப்பா எதையோ பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, வேற எதையோ என்ன செய்றாரு இவரு சொல்றாரு அப்படிங்கிற மாரி ஒரு சலிப்பு வந்துரும் இல்லையா? அப்ப அதத்தான் சொல்றாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக அவர்கள் அந்த ஜும்லாவை சலிப்படைய என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அரபோं का ذوق बहुत ही மியாரி था. அரபியர்களுடைய அந்த அந்த ரசனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. மொழியின் மீது ஈர்ப்பும் ரசனையும் அந்த அளவுக்கு என்ன செஞ்சது, ஒரு தீவிரமா இருந்தது. எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, நிகரற்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, गैर ज़रूरी ताबीर इनके लिए अदम तवज्जुह का सबब था. இந்த மாதிரி தேவையில்லாத ஒருத்தர் வந்து பேசுறாரு. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. கெய்ர் லரூரி தேவையில்லாத அந்த இடத்துக்கு தோதுவில்லாத ஒரு வார்த்தையையோ அல்லது தாபீர் ஒரு படிப்பினையையோ அவர் அங்க பயன்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னா, அது அதம தவஜ்ஜு. அது வந்து என்னது? கவனக்குறைவு. அவரு அந்த பேசக்கூடியவர் மீது ஏற்படக்கூடிய கவனக்குறைவாக அது கருதுனாங்க. கவனக்குறைவின் காரணத்தினால தான் இது என்ன செய்யுது? ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அத ஒரு குறையா பார்த்தாங்க. और कलाम में अगर गैर ज़रूरी अल्फाज़ का इस्तेमाल किया जाता था तो साहिब कलाम मातूब करार पाता था. அப்ப அதத்தான் சொல்றாங்க. ஒருத்தரு பேசக்கூடிய பேச்சுல गैर ज़रूरी अल्फाज़ का इस्तेमाल தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னா, சாஹிப் கலாம் அந்த பேசக்கூடியவர் மாத்தூப் அவர் ஒரு குறை செய்து விட்டார். அவருக்கு பேச்சுல சரியா பேச தெரியல. அவர் ரொம்ப அந்த கலாமை என்ன செஞ்சிட்டாரு? குறைபடுத்தி விட்டார் என்பதாக சொல்றாங்க. கோயா இஸ்கோ ஜபான் பர் குதரத் ஹாசில் நஹி ஹே. இந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அவருக்கு பேசுறதுக்கு எந்த விதமான ஆற்றலும் கூட இல்ல. பேசுவதற்குரிய ஆற்றலோ, ஒரு சக்தியோ அவரிடத்தில் ஒரு ஒரு அதற்குரிய ஒரு தகுதி இல்ல அப்படிங்கிறாங்க. தகுதியே இல்ல. இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்னு சொல்லி சொன்னா, இவர் பேசுவதற்கே ஒரு தகுதியற்றவர். பேசுவதற்கு ஒரு பேசுவதற்குரிய ஒரு ஆற்றல் அவரிடத்துல இல்ல. चुनाचे जब वो बात करते थे वो अल्फाज का इस्तेमाल निहायत एहतिमाम से करते थे. எப்போ பேசினாலும் சரி, வார்த்தைகள் மிக உயர்ந்த நோக்கத்துடனும் மிக எஹ்திமாம் ரொம்ப என்ன செய்யணும்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப என்ன செய்யணும்? வார்த்தைகளை பயன்படுத்துவதில நிஹாயத்தே எஹ்திமாம் சொல்லி சொன்னா, அதிபயங்கரமான முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கணும். ஹர் லெஃபல் அப்பனி ஜகா முஸ்தகில் வஸன் ரக்தா தா. அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்குரிய ஒரு இடம் இருக்குது. அது தேவையில்லாத இடத்துல என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்குரிய ஒரு வசன் இருக்குது. அதற்குரிய ஒரு மதிப்பு இருக்குது. அதை எங்க பயன்படுத்தணுமோ அங்க தான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். और इसकी मानवियत से इनकार மஹால் ஹோ. அதே மாதிரி நம்ம தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அர்த்தம் கூட என்ன செஞ்சிடும்? மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அவங்க தேவையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. தேவையான இடங்கள்ல மட்டும்தான் தேவையான ஜும்லாக்களையும் வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க. வேறு தரூரி அல்பாதுகளை என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி சுருக்கமா சொல்லி தங்களுடைய கருத்துக்களை தங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் என்ன செஞ்சிருவாங்க? பரிபூரணப்படுத்திடுவாங்க. இதுவும் ஜாஹிலியா கால உரைநடையினுடைய ஒரு சிறப்பியல்பாக என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அடுத்ததாக ஜத்பாத் கி சதாக்கத். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, உணர்ச்சி மற்றும் நம்பகத்தன்மை. சதாக்கத்னு சொன்னா உண்மை. உண்மை. அப்போ ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம்னு சொல்லி சொன்னா உண்மையை மட்டும் தான் பேசணும். அப்போ ஜாஹிலி கால உரைநடையினுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு சொல்லி சொன்னா, சதாக்கத் இருந்தது, உணர்ச்சி இருந்தது, உண்மை இருந்தது. जो भी बात की जाती इसमें सच्चाई और सदाकत के साथ अपने एहसासात का इज़हार करते थे. அவங்க அரபியர்கள் எதை பேசினாலும் சரி, அதுல இஸ்மே சச்சாயி உண்மை இருந்தது. சதாக்கத் ரெண்டுமே ஒண்ணுதான். சச்சாயி சதாக்கத் கி சாத் உண்மையோடு தங்களுடைய உணர்ச்சிகளையும், தங்களுடைய கற்பனைகளையும், தாங்கள் சொல்ல வந்த விஷயத்தையும் என்ன செய்வாங்க? அவங்க வெளிப்படுத்தி காட்டுவார்கள். इसी वजह से गुफ्तगू मजबूत और जुमले मरबूत होती थी. இப்படி உண்மையை சொல்றதுனால அந்த உரைநடை, அந்த வார்த்தை, அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப மஸ்பூத்தா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அது மஸ்பூத்தா இருந்தது. அவர் ஜும்லா அந்த வாக்கியமும் மர்பூத்தா ரொம்ப கனெக்ஷனா இருந்தது. இப்ப பொய் பேசும் பொழுது நாம எதை பேசுவோம், எதை பேசக்கூடாது, நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் இல்லாம போயிரும். இப்ப உண்மையான விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் ஜும்லாவே என்ன செய்யும்? ஒரு மர்பூத்தா ஒரு ரபுத் கிடைக்கும். அல்ஃபால் மர்பூத்னு சொல்லிச்சுன்னா ஒரு கனெக்ஷன், ஒரு நல்ல ஒரு தொடர்புக்கும் முன்னாடி உள்ள ஜும்லாக்களுக்கும் அடுத்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு கனெக்ஷன். இது உண்மையான விஷயங்களை பேசினா தான். பொய்யான பேசும் பொழுது
நாம முன்னாடி என்ன சொன்னோம், பின்னாடி என்ன சொன்னோம், இதுதான் நடந்ததா, அந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டுரும். அந்த ஜும்லாவுல என்ன செய்யாது, ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு இருக்காது. அல்ஃபால் தில் கி கஹராயி சே பிகைர் கிஸி தகல்லுஃப் और तसन्नुअ के निकलती थी. நம்ம உண்மையை பேசும்பொழுதுதான் நம்ம உள்ளத்துல இருந்து பேசுவோம். என்ன நடந்ததோ அத பேசுறோம். அதத்தானே உண்மைய பேசுறோம். இப்போ உண்மையான விஷயங்களை பேசும்போது தான் தில் கி கஹராயி சே உள்ளத்தினுடைய இந்த ஆழத்திலிருந்து பிகைர் கிஸி தகல்லுஃப் எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல், எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் அது என்ன செய்யும், வெளியாகும். दिल के अंदर जो कैफियत पाई जाती थी अल्फाज इसकी बेहतरीन नुमाइंदगी की करती थी. நாம உள்ளத உண்மையா பேசும் பொழுது நம்ம உள்ளத்துல என்ன விஷயங்களை, என்ன டாபிக், என்ன மௌதுஆ பேச வர்றோமோ, என்ன விஷயங்களை பேச வர்றோமோ அதை அப்படியே என்ன செய்வோம், ஜோ கைஃபியத் உள்ளத்துல என்ன இருக்குதோ அதை வார்த்தைகளில் ஊடாக நம்ம என்ன செஞ்சிருவோம், பெஹ்தரின் சிறந்த முறையில் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். பொய்யான விஷயங்களை பேசும் பொழுது நாம சரியான முறையில் என்ன செய்ய முடியாது, அந்த வார்த்தைகள் மூலமா அதை வெளிப்படுத்த முடியாது. इस तरह मुखातब इनकी जज्बात की हकीकत பஹ்சானே பர் காதிர் ஹோ ஜாத்தா தா. அப்ப இந்த மாதிரி நம்ம உண்மையான விஷயங்களை பேசும் பொழுது எதிரில் இருக்கக்கூடியவருக்கும் அதனுடைய ஒரு அசரும், ஒரு பிரதிபலிப்பும், ஒரு உணர்ச்சியும் என்ன செய்யும், உண்மையான விஷயங்களை இப்போ அவன் பொய் பேசும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம், இவன் ஏதோ பொய் பேசுறான் போல, அவனுடைய பேச்சுக்கும் அவனுடைய விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். இப்போ உண்மையான விஷயங்களை பேசும் பொழுதுதான் அத கேட்கக்கூடியவருக்கும் அதில் உண்டான ஒரு உணர்ச்சியும் ஒரு ஈர்ப்பும் என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஆக ஜாஹிலியா கால உரையினுடைய என்னுடைய மற்றொரு சிறப்பு இயல்பு என்னன்னு சொல்லி சொன்னா ஜதபாத் கீசாத், உண்மையோடு அவங்க என்ன செஞ்சாங்க, உணர்ச்சிகளும் வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஹுஸ்னே தர்கீப், நல்ல ஒரு இணைப்பு, நல்ல ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது ஜும்லாக்களை எப்படி சேர்க்கணும்னு இருக்கு. ஜும்லாக்களை முன்பின்ன எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. இப்போ இப்போ உதாரணமாக அக்கல ஜெய்துன் துஃபாஹன், ஜெய்து ஆப்பிள் சாப்பிட்டான் அப்படிங்கிறது இந்த ஜும்லா இப்படிதான் சொல்லணும். இதுக்கு மாற்றமாக துஃபாஹுன் அக்கல ஜெய்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அங்க அர்த்தமே குழம்பிடும். வார்த்தைகள், பயன்படுத்துற வார்த்தைகள் ஒண்ணுதான். அப்போ வார்த்தைகள் ஒண்ணுதான். ஆனா வார்த்தைகளை நாம முன்பின் ஆக்கும் பொழுது அந்த ஜும்லாவினுடைய இணைப்பு அது சரியில்லாம ஆயிரும். அப்ப அரபியர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. தர்கீப்ல ரொம்ப ஒரு வார்த்தைகளை இணைக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ஜும்லாவா ஃபார்ம் பண்ணக்கூடிய நேரத்துல எந்த வார்த்தை எங்க வரணும், இப்போ உதாரணமா ஃபாயில்னா முதல்ல தான் வரணும், மஃபூலுக்கு அடுத்து வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அது நஹ்வு சட்டப்படி சமயங்கள்ல முன்பின் வரலாம், அது வேற விஷயம். நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னா எது எந்த வார்த்தை எங்க வரணுமோ அங்கதான் வரணும். அப்படி வந்தா தான் அது சரியான ஒரு ஜும்லாவா அது என்ன செய்யும், ஃபார்ம் பண்ண முடியும், அமைக்க முடியும். அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஹுஸ்னே தர்கீப், நல்ல ஒரு இணைப்பு. जुमला में अल्फाज का इस्तेमाल इस कदर खूबी के साथ किया जाता था कि माना में इश्तिबाह या इल्तिबास पैदा नहीं होता. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எந்த வார்த்தையை ஜும்லாமே வாக்கியங்கள்ல அல்ஃபால் கா இஸ்திமால் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது இஸ்கதர் கூபி எந்த அளவுக்கு என்ன செய்யணும், நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட இருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா, இல்லைன்னு சொல்லி சொன்னா மானாம இஷ்டிபா இல்திபா இஷ்டிபா இல்திபாஸ் சொன்னா குழப்பம் வந்துரும். பெய்தா பெய்தா நஹி ஹோதா தா, குழப்பம் வந்துடக்கூடாது. இப்ப இந்த அளவுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வார்த்தையை எங்க தான் பயன்படுத்தணும், எதை முதல்ல பயன்படுத்தணுமோ அது முதல்ல தான் பயன்படுத்தணும், எதை ரெண்டாவது பயன்படுத்தணுமோ அது ரெண்டாவது தான் பயன்படுத்தணும். அப்போ அந்த வார்த்தைகளை இணைக்கக்கூடிய விஷயத்திலையும் ரொம்ப கவனமா என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இப்ப இதுவும் நஸ்ரு ஜாஹிலியினுடைய ஒரு தனித்தன்மையா நாம பார்க்கிறோம். பல்கே முகாத்தப் மானா கோ பிஐனி கர்தே கலாம் கி முதாபிக் சமஜ்தா தா. அப்படி நம்ம பேசும்போது தான் என்ன பேச வர்றோமோ அந்த பேச்சினுடைய நோக்கத்தை முதாபிக் அதுக்கு தோதுவா என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். நாம வார்த்தைகளை முன்பின் உதாரணம் சொன்ன மாதிரி அக்கல ஜெய்துன் துஃபா, நான் சொல்ல வர்றது ஜெயித் ஆப்பிள சாப்பிட்டான். இதற்கு மாற்றமாக அக்கல துஃபாஹுன் ஜெய்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இங்க என்ன அர்த்தமாயிரும், ஆப்பிள் ஜெய்த சாப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும், ஒரு அர்த்தத்துல ஒரு ஜும்லாவில் என்ன செஞ்சிடும், குழப்பம் ஏற்பட்டுரும். அப்போ எந்த வார்த்தையை எங்க கொண்டு வரணுமோ, எந்த ஜும்லாவை எங்க கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்தா தான் உண்மையான நாம் சொல்ல வரக்கூடிய கருத்தை கலாமே கர்தே கலாம் கர்தே கலாம் சொல்லி சொன்னா நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத முத்தாபிக் அதை நம்ம என்ன சொல்ல வரோமோ அதுக்கு தோதுவா என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். அல்ஃபால் ஜும்லா மே மர்பூத் ஹோத்தி தே. அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல பயன்படுத்தும் போதுதான் ஜும்லாவிலையும் ஒரு மர்பூத், ஒரு சரியான ஒரு இணைப்பு இருக்கும். கஹீபி டெஹ்லீபான் நஹி ஜகல் தாத்தா, இந்த விதமான குழப்பங்களும் என்ன செய்யாது, இருக்காது. इससे बखूबी अंदाज होता था कि कलाम किस कदर फसीह
है और इबारत में किस कदर कुव्वत और जादबियत है. அப்ப நம்ம சரியான இணைப்புல வார்த்தைகளை பயன்படுத்தும் போதுதான் ஃபசீஹ் ஹே ஒரு இபாரத் என்ன செய்யும், வார்த்தைகளும் தெளிவா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா வார்த்தைகளை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மாயனாவும் ஃபசீஹா தெளிவான முறையில் என்ன செய்ய முடியும், வெளியாக்க முடியும். இபாரத் வாசகங்களும் தெளிவான முறையில் என்ன செய்யும், அமையும். அப்ப ஹுஸ்னே தர்கீப் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இணைப்பும் ஜாஹிலியா காலத்தினுடைய உரைநடையினுடைய ஒரு தனிச்சிறப்பு இயல்பாக நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ஜாஹிலி கால உரைநடையினுடைய அடுத்த ஒரு தனிச்சிறப்பு இயல்பாக நாம் பார்க்க இருக்கிறது மாஹவுல் ஒரு மாஷரா கி மன்லர் கிஷி. மாஹவுல் சொல்லி சொன்னா சுற்றுப்புற சூழல். ஒரு முஆஷரா சொல்லி சொன்னா சமூகம், பிறரோட என்ன செய்யறது, கலந்துரையாடுறது. இதனுடைய ஒரு மந்தர் சொல்லி சொன்னா ஒரு காட்சி, ஒரு காட்சியை கொண்டு வந்தாங்க. உதாரணமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம இப்போ உரைநடை சொன்னா அதுல கதை, முகத்துபா, அம்சால், பழஞ்சொல்லுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்போ முன்னாடி சொன்ன பழஞ்சொல்லுக்கும் அதாவது பழமொழிக்கும் இப்ப சொல்ற பழமொழிக்கும் வித்தியாசம் இருக்கும். முன்னாடி சொல்ல பழமொழிகள் அவங்களுடைய காலகட்டத்தில் எது எது இருந்ததோ, என்ன நடைமுறை இருந்ததோ, என்ன சமூக வாழ்க்கை இருந்ததோ அதை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நாம சொல்லக்கூடிய கருத்துகளும் கதைகளும் இப்போ உள்ள இன்டர்நெட் யுகத்துக்கு தோதுவா என்ன செய்யும், இந்த உரைநடை இருக்கும். அப்படித்தானே? அந்தந்த காலகட்டத்தினுடைய அந்த இலக்கியங்களும் அந்தந்த காலகட்டத்தினுடைய சமகால கலாச்சாரங்களையும் சமகால நடைமுறைகளையும் என்ன செய்யும், வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனுடைய ஒரு காட்சியாகத்தான் இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரி அவங்க ஜாஹிலியா கால உரைநடை அப்படிங்கிறது அவங்க காலத்தினுடைய மாஹவுல் எப்படி இருந்தது, அவங்க காலத்தினுடைய மாஷரா சமூகத்து வாழ்க்கை, மாஷரா கொடுக்கல் வாங்கல், அதெல்லாம் அதனுடைய ஒரு பாடமாக ஒரு காட்சியாக என்ன செஞ்சது இருந்தது. नसर जाहिली का मुताला करने से इस दौर की सही तस्वीर आंखों के सामने नमायाब हो जाती है. ஜாஹிலி கால உரைநடையை நாம முத்தாலா ஆழ்ந்து ஆராய்வதன் மூலமாக இந்த காலகட்டத்தினுடைய சரியான ஒரு பிக்சரை, ஒரு கிளியர் கட் ஒரு பிக்சரை நம்மளுடைய கண் முன்னால் என்ன செய்ய முடியும், அது வரும், கண் முன்னால பார்க்க முடியும். அதை நம்ம ஜாஹிலியா கால உரைநடைகளை, அப்ப இருந்த பழமொழிகளை, கதைகளை நாம படிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த காலகட்டத்தினுடைய ஒரு கிளியர் பிக்சர், அந்த காலத்துல சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, கலாச்சாரம் எப்படி இருந்தது, நடைமுறைகள் எப்படி இருந்தது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் பிக்சர் நம்மளுடைய கண்கள் முன்னாடி என்ன செய்யலாம், பார்க்கலாம். இஸ் தௌர் கி உஸ் தௌர் கி அந்த காலகட்டத்தினுடைய தஹதீப், கலாச்சாரம், ஃபிக்ர், அந்த காலகட்டத்தினுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய சிந்தனைகள் எது மாதிரியான பார்வைகள் இருந்தது, ஜபான் கி கூவத் மொழியினுடைய ஆற்றல், மொழியினுடைய திறமை எந்த அளவுக்கு இருந்தது, ஹியால் கி ரானாய் அதே மாதிரி கற்பனை, அவர்களுடைய கற்பனை எது மாதிரியான விஷயங்களை பத்தி சிந்திச்சாங்க, தஜ்ருபாத் கி வஸஅத் கா அந்தாஸ் ஹோதா தா. இது மாதிரி கலாச்சாரம், சிந்தனை, மொழியினுடைய ஆற்றல், கற்பனை திறன், அதே மாதிரி தஜ்ருபா சொல்லி சொன்னா படிப்பினைகள், தஜ்ருபா சொல்லி சொன்னா என்னது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரியான விஷயங்களினுடைய பல விஷயங்களையும் பல பாணிகளையும் நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. लरबुल अमसाल और हिकमत की बातों का जायजा लिया जाए तो इनकी मुआशरा की जहलगियां नजर आती हैं. அப்ப அந்த காலகட்டத்தினுடைய இப்போ உரைநடை அப்படிங்கிறது பழமொழி, ஹிக்மத், ஹிக்மத் சொல்லி சொன்னா தத்துவம், நாணம், இந்த விஷயத்தினுடைய அந்த பேச்சுக்கள் இருக்குது இல்லையா, இதுல இருந்து நாம் என்ன வழங்கலாம், அந்த உன்கே முஆஷரா அந்த கால சமகாலத்தினுடைய சமகாலத்தினுடைய பார்வை நமக்கு என்ன செய்யுது, தெரிய வருகின்றது. இப்ப அவங்களுடைய பழமொழிகள்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த காலத்துல எப்படி இருந்ததோ, எது சம்பந்தமா பேசிட்டு இருந்தாங்களோ, எது மாதிரி விஷயங்கள் அந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருந்ததோ அது மாதிரியான பழமொழிகளை நம்ம பார்க்க முடியும். சமகாலத்தினுடைய ஒரு பார்வையாக அந்த அந்த காலத்தினுடைய ஹிக்மத்தும் தர்புல் அம்சாலும் நம்ம பார்க்க முடியுது. வஹாங் கி ரஸ்ம் ஒரு ரிவாயத் கா அந்தாஸ் ஹோதா தா. அந்த காலகட்டத்தினுடைய படங்களையும் அந்த காலகட்டத்தினுடைய ரிவாயத்துகளினுடைய வகைகளையும், ரிவாயத்து சொல்லி சொன்னா ஒரு விஷயத்தை சொல்றது, நரேட் பண்றது, இதெல்லாம் என்ன செய்ய முடியுது அந்த அந்த ஜாஹிலியா கால நசீருல்ல நம்ம என்ன செய்ய முடியுது, அதில் பார்க்க முடியுது. இன்கே முஆஷரா கி தர்ஜிஹாத் और रगबात से वाकिफियत होती थी. அதே மாதிரி அந்த காலத்தினுடைய முஆஷரா கொடுக்கல் வாங்கல, முஆஷரா சொல்லி சொன்னா பழக்க வழக்கங்கள், பழக்க வழக்கங்களினுடைய
எந்த அளவுக்கு மேம்பட்டு இருந்தது, அதே மாதிரி எந்த அளவுக்கு அவர்களிடத்தில் ஆர்வம் கீழ்ப்பட்டு இருந்தது, வெறுப்பு என்ன, எவ்வளவு மேல இருந்தது, எவ்வளவு கீழ இருந்தது, இதையெல்லாம் நம்ம அந்த காலத்தினுடைய உரைநடைகள் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. கியூகே ஏன்னு சொல்லி சொன்னா, அம்சால் வஹக்கும் இதெல்லாம் நாம அந்த காலகட்டத்தினுடைய சமூக சமகாலத்தினுடைய அவர்களுடைய காலத்தினுடைய வெறுப்பு என்ன இருந்தது, தர்ஜீஹாத் உயர்வு எப்படி இருந்தது, அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம அந்த லர்புல் அம்சாலுகள்ல ஹிக்மத்துல பார்க்க முடியுது. ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த லர்புல் அம்சால் ஹிக்மத் எல்லாமே ஆ ரோஸ்முர்ரா கி ஜிந்தகி சே மஹூத் அந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது தானே. அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்களோ, அத வச்சு தான் பழமொழிகள் சொன்னாங்க, கதைகள சொன்னாங்க. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது தான். எனவே அவர்கள் அந்த ஜாஹிலியா காலத்தினுடைய உரைநடைய நாம அந்த காலகட்டத்தினுடைய சமகாலத்தினுடைய பழக்கவழக்கங்களையும், நாகரிகங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆக இதுவும் ஒரு ஜாஹிலியா கால உரைநடையினுடைய தனிச்சிறப்பியல்பாக பார்க்கிறோம். ஆக இத்தனை தனிச்சிறப்பியல்கள் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு விதமான தனிச்சிறப்பியல்புகளும், தனித்தன்மைகளும் ஜாஹிலியா கால உரைநடையத்தில் இருந்தது அப்படிங்கிறதையும் நாம விளங்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து நஸ்ர் ஜாஹிலிக்கு ஃபுனூன் தொடர்ந்து நாம ஜாஹிலியா கால உரைநடையினுடைய வகைகள் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள்ல வரக்கூடிய காணொளிகள்ல காண்போம். இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.